வணக்கம். நான் ருத்ர விநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட காலமாக அதிகமாக அவர்கள் நடிகர் சூர்யா அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பதிவிடுமாறு கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் மற்றும் இந்திய திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட உலகில் மட்டுமல்லாமல் வெளிமாநிலம் சார்ந்தும் இவருக்கென்று தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு பாரம்பரிய ஒரு திரைப்பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த நடிகர் சூர்யா அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பார்க்கலாம். நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு சிறந்த திரைப்பட நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். மற்றும் இவர் நடிகை ஜோதிகா அவர்களை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார். இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இவருடைய தந்தை ஒரு திரைப்பின்னணி கொண்டவர், அவரும் ஒரு நடிகராக இருந்தவர் சிவகுமார் அவர்கள். மற்றும் இவருடைய சகோதரர் அவர்கள் கார்த்திக் அவர்களும் திரைத்துறைக்கு அறிமுகமாகி அவரும் தற்பொழுது படங்களில் நடித்து வந்து கொண்டிருக்கின்றார். இதன் அடிப்படையில் இவருடைய குடும்பமே ஒரு திரைப்பின்னணி கொண்ட குடும்பமாக இருக்கின்றது. மற்றும் இவர் திரைப்பின்னணி மட்டுமல்லாமல் இவருக்கு கல்வி சார்ந்த நாட்டம், விருப்பம், ஈடுபாடு அதிகமாக இருக்கின்றது. இவருடைய கல்வி தாகத்தை இவர் செயல்படுத்தக்கூடிய அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக பல்வேறு நலிந்த கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழை எளிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கல்வி உதவிகளை செய்து வருகின்றார். அது மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பல்வேறு மாணவர்கள் கல்வி பயின்று ஒரு சமூகத்தில் அந்தஸ்தான ஒரு பதவிகளை அடைவதற்கு இவருடைய கல்வி நிறுவனம் உதவிகரமாக இருக்கின்றது. இப்படி பல்வேறு சிறப்பியல்புகள் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இவர் காதல் திருமணம், திரைப்பின்னணி கொண்ட குடும்பம் மற்றும் இவர் சமூக சேவை, சமூக ஈடுபாடுகள், கல்வி சார்ந்த ஈடுபாடுகள், வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்து இயங்குவது மற்றும் திரைத்துறையில் இவருக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளம் கொண்டு இயங்குவது, இதற்கெல்லாம் என்ன காரணமாக இவருடைய கிரக அம்சங்கள் இருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்கலாம். இவருடைய நவாம்சம், ராசிகட்டம், தசாபதிகள் என்ன பலன்களை எடுத்துரைக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மற்றும் இவருக்கு சமீப காலமாக பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி படங்கள் கிடைக்கவில்லை. வெற்றி படங்கள் உள்ளன, மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தவர் இவர். மற்றும் சமீப காலமாக இவருக்கென்று சற்று பின்னடைவு இருக்கின்றது. மீண்டும் எப்பொழுது அவர் ஒரு முன்னணி நட்சத்திரமாக வலம் வருவார் என்பதையெல்லாம் இந்த பதிவின் மூலமாகவே பார்க்கலாம். இவருடைய நவாம்சத்தின் அடிப்படையில் இவருக்கு நவாம்சத்தை பார்த்தோமென்றால் இவர் ஒரு திரைத்துறை சார்ந்த ஈடுபாடு அதிகமாக இல்லாதவர் என்றே தெரிகின்றது. நவாம்சமும் சரி, ராசிக்கட்டம் சரி, பெரிய அளவுக்கு திரையில் வலம் வருவதற்கான ஒரு அமைப்பு இல்லை. ராசிக்கட்டத்தின் அடிப்படையிலே சற்று அவருக்கான ஒரு தன்மைகள் தென்படுகின்றன. நவாம்சத்தின் அடிப்படையில் அவரே குறிப்பிட்டிருந்தார். முதலில் அவர் பார்த்தோம் என்றால் ஆசை படத்தில் நடிகர் அஜித் அவர்கள் நடித்திருப்பார். அந்த படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தும் இவர் அந்த வாய்ப்பை புறக்கணித்து விட்டு பிறகு நேருக்கு நேர் என்ற படத்தின் மூலமாக அறிமுகமாகியிருப்பார். அவ்வாறு பார்த்தோமென்றால் இவருக்கு திரை நாட்டம் என்பது தொடக்கத்தில் இல்லாமல் இருந்தது. என்ன காரணம் என்பதெல்லாம் பார்க்கலாம். பொதுவாக திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் சுக்கிரன் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும், ராகு கேது பின்னணி இருக்க வேண்டும். சுக்கிரன் செவ்வாய் ரெண்டுமே நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் இவருக்கு என்னவென்றால் இவருக்கு நவாம்சத்தின் அடிப்படையில் லக்னாதிபதியே செவ்வாய், அவர் 12இல் வருகின்றார். இந்த சுக்கிரன் செவ்வாய் இரண்டுமே அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதன் அடிப்படையில் 2இல் ஏதாவது ஒன்று ஆட்சியாக இருந்தால் இவர் தொடக்க காலத்திலிருந்தே தற்பொழுது அவர் 50 வயதை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இருப்பினும் இன்னும் அவர் ஏர்லியாகவே திரைத்துறைக்கு என்ட்ரியாக இருப்பார். என்ட்ரியான உடனே அவருக்கு வெற்றிகளும் கிடைத்திருக்கும். ஆனால் இவருக்கு என்ட்ரி கொடுத்திருப்பார். பல்வேறு தடைகள், தாமதங்கள், முதலில் நேருக்கு நேர் படம், பிறகு இந்த பூவெல்லாம் கேட்டுப்பார், காதல் சார்ந்த படங்கள், பெரிய அண்ணா இந்த படங்களெல்லாம் நடித்திருப்பார். ஃப்ரெண்ட்ஸ் போன்ற படங்களில் நடித்திருப்பார். அதற்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் படம் வெற்றியாக இருந்தாலும், நேருக்கு நேர் வெற்றியாக இருந்தாலும் கூட நடிகர் விஜய் அவர்களுடன் சேர்ந்து நடித்திருப்பார். இவருக்கென்று தனி முத்திரை கிடைத்தது நந்தா என்ற படத்தின் மூலமாக கிடைத்தது. பிறகு காக்க என்ற படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. பிதாமகன், பேரழகன் போன்ற படங்கள் மற்றும் சூரியரை போற்று, காப்பான், ஜெய்பீம் போன்ற படங்கள், ஜிட்ரோ என்ற படங்களில் தற்பொழுது கருப்பு என்ற படத்தில் நடித்து வருகின்றார். இவ்வாறு பல்வேறு படங்கள் இருந்தாலும் சிங்கம் படம் அவருக்கு நல்ல பேரும் புகழும் எடுத்துக் கொடுத்த படமாக இருந்தது. சிங்கம், ஆயுத எழுத்து, கஜினி மற்றும் அயன் போன்ற படங்கள், 6 வேல் போன்ற படங்கள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றன. சிலனுவர் காதல், வாரணமாயிரம் போன்ற இவர் வெற்றி படம் கொடுத்த படங்கள் இருந்தாலும் சற்று தாமதமான வெற்றிகள் மற்றும் ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு தன்மைகள் பொருந்தியதாக இருப்பதற்கு என்ன முக்கியமான காரணமாக அமைந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவருக்கு அதன் அடிப்படையில் தான் நான் நவாம்சத்தில் குறிப்பிடுவதன் அடிப்படையிலேயே அவருக்கு சுக்கிரன் செவ்வாய் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதன் அடிப்படையில் நவாம்சம் அவ்வளவு சிறப்பாக இல்லாதன் காரணமாக அவருக்கு சற்று தாமதம் இருந்திருக்கின்றது. முதலில் லக்னாதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்தில் வருவதன் அடிப்படையில் அவர் கவர்மெண்ட் ஒரு நிறுவனத்தில் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் தான் அவர் வேலை பார்த்திருந்தார். தான் தந்தை யார் என்று இது போன்ற லக்னாதிபதி 12இல் மறைவது மற்றொரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தானே ஒரு புகழ் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருந்திருக்கும் தொடக்கத்தில். அதன் அடிப்படையிலேயே ஒரு கவர்மெண்ட் பிஸ்னஸில் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில் இருந்திருக்கின்றார். லக்னாதிபதி 12இல் மறையக்கூடிய அமைப்பு. மற்றும் இவருக்கு 4இல் கேது, 5இல் சந்திரன், 6இல் குரு, 7இல் புதன், 8இல் சனி மற்றும் 11ஆம் இடம் சார்ந்து சூரியன், ராகு, சுக்கிரன். இவருக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு நவாம்சம் என்று குறிப்பிட முடியாது. ஆனால் ஓரளவு தன்மை பொருந்தியதாக இந்த ராகு சுக்கிரன் தொடர்பெல்லாம் அவருக்கு நிச்சயமாக இந்த கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகளை சற்று தாமதமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது.
மற்றும் அவருக்கு சூரியன் ஆட்சியாக இருப்பது தான். அவருக்கு நவாம்சத்தில் ராசி கட்டத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருப்பார். ஆனால் நவாம்சத்தில் சூரியன் ஆட்சியாக இருப்பதன் அடிப்படையிலே இவருக்கு சூர்யா என்ற பெயர் பொருந்தி போய் அவருடைய இயற்பெயர் சரவணனாக, செவ்வாய் ஆட்சியாக இருந்தால் சரவணன் என்று இருந்தாலும் கூட அவர் சூர்யா என்ற பெயரை மாற்றிக்கொண்டதற்கு இந்த சூரியன் ஆட்சியாக நவம்சத்தில் இருந்தது காரணமாகும். சிங்கம் போன்ற படங்களில் நடிப்பதற்கெல்லாம் இது காரணமாக அமைந்திருக்கின்றது. மற்றும் அதிகமாக லக்னாதிபதி 12 மறைவதன் அடிப்படையில் இவர் வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்து இவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கின்றார்கள். குறிப்பாக தெலுங்கு மக்கள் இவர் படங்களை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாகும். இவருடைய படங்கள் இவருக்கென்று மார்க்கெட் பார்த்தோம் என்றால் தமிழ் திரைப்படத்திற்கு இணையான மார்க்கெட்டு மற்ற மாநிலங்களும் இவருக்கு இருந்தது. அதன் அடிப்படையில் இவருக்கு லக்னாதிபதி 12 மறைவதாக இருக்கட்டும், 10ஆம் இடத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் இதெல்லாம் ஆட்சியாக இருப்பதெல்லாம் காரணமாகத்தான் இருக்கின்றது. சூரியன் ஆட்சியாக ராகு சுக்கிரன் இது போன்ற திரைத்தொடர்புகள் சற்று தாமதமாக சிறப்பாக கிடைத்திருக்கின்றன. மற்ற கிரகங்கள் அவ்வளவு வலுவாக இல்லை என்றாலும் இவர் தந்தை சார்ந்த அமைப்புகளையும் பார்க்க வேண்டும். தந்தை சார்ந்த உதவிகள், குடும்ப சார்ந்த பண்புகள் இவருக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருக்கு தந்தை 5ஆம் இடம் என்பது முதலில் தந்தை சார்ந்த பலங்களை பார்க்க வேண்டும். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் மறைந்தாலும் 5ஆம் இடத்தில் இவருடைய சந்திரன் வரக்கூடிய அமைப்பு மிக மிக சிறப்பு. அவரே 9ஆம் அதிபதியும் கூட. இவருடைய 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் வருவது மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. மற்றும் சகோதரர் அமைப்பு 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைவது சகோதரர் சார்ந்த அமைப்புகளும் தெளிவாக தென்படத்தான் செய்கின்றன. இவருக்கு நவம்சம் அவ்வளவு சிறப்பான ஒரு நவம்சம் என்று குறிப்பிட முடியாது. அதன் அடிப்படையில் சற்று தாமதமான பலன்களை பெற்றிருக்கின்றார். ராசி கட்டமே அவருடைய முழுமையான தன்மைகளை தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் இவருக்கு காதல், திருமணம் அதை நவம்சம் எந்த அளவுக்கு சுட்டி காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம். இவருக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் வருவது சிறப்பு. மற்றும் மீனம் சார்ந்து கேதுவும் சற்று தொடர்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். கேது 4ஆம் இடத்தில் வருவது சிறப்பு. மற்றும் இவருக்கு 7ஆம் இடத்தில் புதன் இருக்கின்றார். அவர் 7ஆம் இடத்தில் வரக்கூடிய புதன் அவருக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி. மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்தில் வருவது மனைவி சார்ந்த பலன்கள் சிறப்பாகவே இருக்கின்றது. மனைவியும் ஒரு தயாரிப்பாளராக இவருடன் சேர்ந்து இயங்குவது, அவர் வெளிமாநிலம் சார்ந்து இயங்குவது, இதெல்லாம் ஓரளவு தன்மை பொருந்தியதாக இருக்கின்றது. ராசி கட்டம் என்ன தன்மைகளை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம். ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவர் பிறந்தது உத்திராடம் 4ஆம் பாதம் மகர ராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். இவருக்கு லக்னத்திலேயே மாந்தி இருக்கின்றது. லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கின்றார். இதுபோன்ற லக்னாதிபதி சிறப்பாக அமைந்தவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாழ்வில் சாதிக்கக்கூடிய வல்லமை பிறந்தவர்களாக இருப்பார்கள். அதன் அடிப்படை இவருக்கு இயல்பாகவே அரசியல் நாட்டம், விருப்பம் இருக்கும், சமூக தொண்டு, கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் வருவதற்கு இந்த ராசி கட்டம் லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் வருவது சிறப்பான ஒரு தன்மைகள். மற்றும் வெளிமாநிலம் நாடுகள் சார்ந்து இயங்குவது, உயர் இலக்கு லட்சியங்கள் கொண்டு இயங்குவதற்கெல்லாம் இந்த லக்னாதிபதி காரணமாகும். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றார். இந்த ராகு கலைத்துறையில் சாதிப்பதற்கு இந்த ராகு சார்ந்த தசாபுத்திகள் காரணமாக அமைந்திருக்கும். இவருக்கு என்ன தன்மைகள் பொருந்தி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். 4ஆம் இடத்தில் சந்திரன் வருகின்றார். அவரும் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருப்பது சிறப்பு. அதன் அடிப்படையில் இவர் படித்தது பார்த்தோம் என்றால் 4ஆம் இடம் எந்த கிரகம் இருக்கின்றதோ அந்த சார்ந்த டிகிரியை நீங்கள் படிக்கலாம். யார் வேண்டுமென்றாலும் படிக்கலாம். அல்லது அந்த ஆட்சி அதிபதி எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அது சார்ந்த கல்விகளையும் படிக்கலாம். 4ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதன் அடிப்படையில் இவர் லயோலா காலேஜில் பிகாம் படித்திருக்கின்றார். சந்திரனுக்கே உரிய ஏற்றுமதி வணிகம் சார்ந்த கல்வி அமைப்புகள் மிக மிக சிறப்பு. பேங்கிங், ஏற்றுமதி வணிகம் சார்ந்த கல்விகள். அதன் அடிப்படையில் பிகாம் படித்ததுக்கு சந்திரன் 4ஆம் இடத்தில் இருப்பது காரணம். தாய் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் சிறப்பாகவே இருக்கின்றன. மற்றும் இவருக்கு 7ஆம் இடத்தில் பார்த்தோம் என்றால் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கின்றார்கள். இங்கு செவ்வாய் அவருக்கு ஆட்சியாக இருக்கின்றார். இது ஒரு முக்கியமான காரணம் கலைத்துறையில் சாதிப்பதற்கு. நவம்சம் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றாலும் ராசி கட்டத்தில் இந்த செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் மனைவி சார்ந்த தன்மைகள், திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை எல்லாம் ஓரளவு சிறப்பாக இருப்பதற்கு மனைவியும் இவரோடு சேர்ந்து கூட்டு நடவடிக்கை, இவருடைய கல்வி நிறுவனமாக இருக்கட்டும், அகரம் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், மற்றும் தயாரிப்பு நிறுவனத்தில் மனைவியுடன் சேர்ந்த செயல்பாடுகள் இவருக்கு வெற்றிகரமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன. இருப்பினும் குருவும் செவ்வாயும் சேர்ந்தாலே பிரச்சனைகளும் கொடுப்பார்கள். பிரச்சனைகளை கொடுத்து தீர்வு கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த குருவும் செவ்வாயும். குரு செவ்வாய் என்றாலே ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கு சட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அதன் அடிப்படையில் இவர் ஜெய் பீம் போன்ற படத்தில் இவர் ஒரு வழக்கறிஞராகவே நடித்திருப்பார். இருந்தாலும் கூட இந்த குரு செவ்வாய் என்பது ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளை கொடுத்து தீர்வு செய்யக்கூடிய ஒரு தன்மை பொருந்திய கிரக அமைப்பு தான். அதன் அடிப்படையில் 7ஆம் இடத்தில் மனைவி சார்ந்த சில கூட்டு நடவடிக்கை இதெல்லாம் பலன் கொடுக்கின்றது. இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகக்கூடிய தன்மை பொருந்தியதாகவே இருக்கின்றது. 8ஆம் இடத்தில் கேது. 8ஆம் இடத்தில் கேது இருந்தாலே பொதுவாக குழந்தைகள் சார்ந்த இயக்கம், கவலை இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட யோக அமைப்புகள் இவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதன் அடிப்படையில் இவர் தொடக்கத்தில் சற்று தடைகள், தாமதங்கள்லாம் இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு யோகத்தின் அடிப்படையில் இவரால் வெற்றிகரமான ஒரு நடிகராக இயங்குவதற்கு காரணமாகும். பொதுவாக 8இல் கேது இருந்தாலே இந்த சமூக சீர்திருத்தம், 7, 8 சார்ந்த கேது இருந்தாலே அவர்கள் இந்த சமூக மற்றும் மத சம்பந்தப்பட்ட சில சர்ச்சைகள் வந்தாலும் சீர்திருத்தங்களும் அது அடிப்படையில் இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவருடைய படங்களில் பெரும்பாலான அளவுக்கு இந்த சீர்திருத்த கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவராகவே இருக்கின்றார். குறிப்பாக இவர் அகரம் ஃபவுண்டேஷன் மற்றும் நடிப்புத்துறையில் சாதிப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ஆட்சி தான். இந்த புதன் 9ஆம் இடத்தில் அதுவும் ஆட்சியாகவும் இருக்கின்றார். புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரமும் பொருந்திருக்கின்றார்.
இங்கு 9ஆம் இடத்தில் சனியும் பார்த்தோம் என்றால் டிகிரி அடிப்படையில் அவர் 9 மற்றும் 10ஆம் இடம் சார்ந்து இயங்கக்கூடியவர் தான். சனி 29 டிகிரி, அவரை நாம் 9ஆம் இடத்திற்கும் கருத்தில் கொள்ளலாம், 10ஆம் இடத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் 9ஆம் இடம் சார்ந்து புதனும் சனியும் இயங்குவது இதுபோன்று கல்வி சார்ந்த நாட்டம் விருப்பம் அகரம் ஃபவுண்டேஷன் மற்றும் தொண்டு நிறுவனங்களை இவர் இயக்கிக் கொண்டிருப்பது காரணமாக அமைந்திருக்கின்றது. மற்றும் பார்த்தோம் என்றால் ஒரு கலைத்துறையில் சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்ததும் இந்த 9ஆம் இடமும் அமைந்திருக்கின்றது. மற்றும் இவருக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும் சனியும், இதுதான் சற்று சனி கிட்டத்தட்ட 9 மற்றும் 10ஆம் இடம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் சற்று குழப்பங்கள், முடிவெடுப்பதில் தாமதம், டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த சேர்க்கை அமைப்பு சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது. மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக மிக யோக பலன்களை, சிறப்பான பலன்களை வாரி வழங்கக்கூடியதாகவே இருந்திருக்கின்றது. பொதுவாகவே லக்னாதிபதியை சுக்கிரனாக இருப்பது சிறப்பு. இவருடைய 11ஆம் அதிபதியான சூரியனும் 10ஆம் இடத்தில் வருவது ஒரு தயாரிப்பாளராகவும் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றார். தொழில் வர்த்தகம் சார்ந்து இயங்க முடியும். இவரால் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகளும் நிச்சயமாக இவரால் அரசியலில் ஈடுபட்டால் இவருக்கான பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். அதற்கான காலகட்டம் வரும்பொழுது இவருக்கான வெற்றிகளும் அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அரசியல் தொடர்புகள், இவர் இந்த வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் மற்ற அமைப்புகளை சற்று புறந்தள்ளிவிட்டு அரசியல் சார்ந்த ஈடுபாடுகளில் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளும் பொழுது அதற்கான பலன்களும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த கிரக அமைப்புகள் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன. ஆனாலும் இவருக்கு முழுமையான நாட்டம் என்பது கலைத்துறை சார்ந்து மற்றும் திரைத்துறை சார்ந்த நாட்டம் இருக்கின்றது. அரசியல் சார்ந்த ஒரு இயக்கமும் இவருக்கு இருக்கத்தான் செய்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல மிக மிக யோகம் பொருந்திய ஜாதக அமைப்பு. பொதுவாக இவர் ஃப்ரெண்ட்ஸ் போன்ற படங்களை நடித்திருப்பார். அதன் அடிப்படையில் 7ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் ஆட்சியாக இருப்பது இவர் நண்பர்களுடன் சேர்ந்து இயங்கிய படங்கள் எல்லாமே இவருக்கு வெற்றிகரமான படங்களாகவே அமைந்தது. மற்றும் பார்த்தோம் என்றால் நேருக்கு நேராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் போன்ற படங்கள், இதோடு மல்டி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இவருக்கு நல்ல படங்கள். குறிப்பாக விக்ரம் படத்தில் கூட இவர் ரோலெக்ஸ் கதாபாத்திரத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரம் தான் வந்து சென்றிருப்பார். அதுவும் அவருக்கு வெற்றிகரமாக அமைந்தது. அதுபோன்று மனைவி திருமணத்துக்கு பிறகு இவரும் ஜோதிகா அவர்களும் சேர்ந்து நடித்த பெரும்பாலான படங்கள் வெற்றி படங்களாகவே இருந்தன. மற்றும் காதல் சார்ந்த படங்களும் இவருக்கு வெற்றிகரமான ஒரு பலன்களை கொடுத்த படங்களாக இருந்தது. குறிப்பாக இவர் வேலு 6 போன்ற படங்கள் நடித்திருப்பார். பொதுவாக செவ்வாய் என்றாலே முருகனுக்கு ஆயுதம் என்றால் அது வேல் தான். குரு செவ்வாய் என்பதால் முருகன் சம்பந்தப்பட்ட படங்கள் இவர் நடித்ததெல்லாம் ஓரளவு நல்ல படங்களாகவே. 6 என்பது முருகன் மற்றும் வேல் என்பது முருகன் ஆயுதம். அந்த படங்கள் எல்லாம் இவருக்கு வெற்றி படமாக அமைந்தது. மற்றும் நவாம்சத்தில் அவருக்கு சூரியன் ஆட்சியாக இருந்திருப்பார். அதற்கு போய் சிங்கம் போன்ற படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாகவே அவருக்கு அமைந்தது. அதுபோன்று இவருக்கு சூரரை போற்றி என்ற படத்திலும் நடித்திருப்பார். அது லக்னாதிபதியை சுக்கிரன். அதன் அடிப்படையில் இதுபோன்ற விமானம், பொதுவாக 11ஆம் இடம் என்றாலே வெளிநாடு விமானம், இது போன்ற தன்மைகளை சுட்டிக்காட்டுவதன் அடிப்படையில் ஒரு விமானம் தயாரிக்கக்கூடியவராக, ஒரு தொழிலதிபராக இயங்குவர் என்னென்ன கஷ்டங்களை வாழ்வில் சந்தித்திருப்பார் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய படம் தான் சூரரை போற்று. அது இவருக்கு வெற்றி படமாக அமைந்தது. மற்றும் ஜெய்பீம் போன்ற படங்களிலும் நடித்திருப்பார். ஜெய்பீம் என்பது 7ஆம் இடம் சார்ந்து பொதுவாக இது போன்ற சீர்திருத்தங்கள், மத கருத்து, சமூக கருத்துக்களை சொல்லக்கூடிய படங்கள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் குறிப்பிட்டிருந்தேன். அதன் அடிப்படையில் அவருக்கு ஜெய்பீம் போன்ற படங்களும் ஓரளவு அவருக்கு பேர் பெற்று தரக்கூடிய படங்களாகவே அமைந்தன. இவ்வாறு பல்வேறு தன்மைகள் பொருந்திய ஒரு யோகமான ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார். மற்றும் பார்த்தோம் என்றால் இவருக்கு பல்வேறு தன்மைகள் சிறப்பாக பொருந்திய குடும்பம், பாரம்பரியம் அனைத்துமே இவருக்கு 9ஆம் இடத்தில் புதன் ஆட்சியாக இருப்பதன் அடிப்படையில் தந்தை சார்ந்த பலன்களும் இவருக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட இவருடைய சகோதர சகோதரிகள் என்பது 3ஆம் இடத்தை சுட்டிக்காட்டும். 3ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்தில் வருவது சிறப்பு தான். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இவருடைய சகோதரர் முதலில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகத்தான் இருந்தார், மணிரத்னம் அவர்களுடன். அது 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது ஒரு அசிஸ்டன்ட், இது போன்ற தன்மைகளை தான் சுட்டிக்காட்டுவதாக இருந்தாலும் கூட இவருடைய ஜாதக யோகம் அவருக்கும் பலன் கொடுக்கக்கூடியதாகவே இருந்திருக்கின்றது. அதாவது இவருக்கு தசாபதிகளை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, இவருடைய அந்த குரு தசா காலகட்டத்தில் தான் அவருடைய சகோதரர் 3ஆம் இடத்துக்கான அதிபதி குரு, அவருடைய சகோதரருடைய என்ட்ரியும் கிடைத்திருக்கும். அதன் அடிப்படையில் இவருடைய தன்மைகள் அவருக்கு பொருந்தியதாகவும் இருந்திருக்கின்றன. மற்றும் இவருக்கு ஒரு சகோதரியும் இருக்கின்றார். அவர் இசை சார்ந்த நாட்டம் விருப்பம் இருப்பதற்கு காரணம் இந்த குரு தொடர்பு இருந்தாலே இசை நாட்டம், அவர்களுக்கு கலை நாட்டம், இசை நாட்டம் எல்லாம் இயல்பாகவே அதிகமாக இருக்கும். இவருக்கு 10ஆம் இடம் நவாம்சத்திலே சிறப்பாக இருந்தது. அதன் அடிப்படையில் அரசு சார்ந்த விருதுகள், குறிப்பாக ஃபிலிம்ஃபேர் விருதுகள், தேசிய விருதுகள் மற்றும் தமிழக அரசு விருதுகள் இவையெல்லாம் சிறப்பாக இருந்தது. மற்றும் இவர் ஒரு ஆங்கரிங்காகவும் செயல்பட்டிருக்கின்றார். நீங்களும் எல்லாம் அந்த கோடீஸ்வரன் என்ற ஒரு நிகழ்ச்சி, குரோர்பதி என்ற நிகழ்ச்சியை இவர் தொகுத்து வழங்கியிருப்பார். அதற்கு காரணம் 3ஆம் அதிபதியான குரு 7ஆம் இடத்தில் வருவது. அந்த தசா காலகட்டத்தில் தான் அவர் இது போன்ற நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கினார். இவ்வாறு பல்வேறு அம்சங்கள் பொருந்திய ஒரு யோகம் பொருந்திய ஒரு ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார். இவருக்கு தசாபதிகள் அடிப்படையில் பார்க்கும்பொழுது முதலில் சூரியன் திசா தான் இருந்திருக்கின்றது. அடுத்து சந்திரன் திசா, செவ்வாய் திசா, ராகு, குரு என்று இருந்தாலும் கூட முதலில் சூரியன், அடுத்ததாக சந்திரன் திசா 87 வரை அவர் கல்வி இது போன்ற செயல்பாடுகள்லாம் இருந்திருக்கும். அடுத்து செவ்வாய் திசா என்பது செவ்வாய் அவருக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி. அதன் அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்புகளை அவருக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே தொடக்க காலம் அமைந்திருக்கின்றது. மற்றும் அதற்கு பிறகு வந்தது ராகு திசா.
இந்த ராகு தசா தான் அவருக்கு மிக மிக யோக பலன்களை வழங்கியிருக்கின்றது. 1994 பிறகு 2012 தொடக்கத்தில் சற்று தடுமாறினாலும் பிறகு யோக பலன்கள். குறிப்பாக ராகு அவருக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். குடும்ப பின்னணியில் அவர் ஒரு திரை அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. ராகு பார்த்தோம் என்றால் அதிகமாக ஒரு குடும்ப பின்னணி கொண்ட படங்கள் நடிப்பதற்கு, காதல் தொடர்பான படங்கள் நடிப்பதற்கெல்லாம் இந்த ராகு தான் காரணமாக அமைந்திருக்கின்றது. இவருக்கு காதல் கைகூடியதற்கும் இந்த ராகுவே காரணமாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக 1997 நேருக்கு நேர் என்ற படத்தில் நடித்திருப்பார். நேருக்கு நேர் என்றாலே உங்களுக்கு தெரியும், நண்பர்கள் எதிர்க்கு எதிராக இருக்கக்கூடிய தன்மைகள் 7ஆம் இடம் தான் சுட்டிக்காட்டும். ராகு குரு சார்ந்த காலகட்டத்தில் தான் அவர் முதலில் இது போன்ற படத்தில் அறிமுகமாகியிருப்பார். பிறகு பார்த்தோம் என்றால் இவர் 2001 நந்தா என்ற படத்தில் நடித்திருப்பார். அது ராகு சனி காலகட்டம் தான் அவருக்கு ஓரளவு மக்கள் மத்தியில் அவர் ஓரளவு சிறந்த நடிகராக வலம் வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. அவருக்கு 4ஆம் அதிபதி மற்றும் கிட்டத்தட்ட சனி சந்திரன் பரிவர்த்தனை யோகம்தான். சனி 9ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட அவர் 10ஆம் இடம் சார்ந்து இயங்குகின்றார். அதன் அடிப்படையில் சனிச்சந்திரன் பரிவர்த்தனை யோகம் 4ஆம் அதிபதி 9, 10 சார்ந்து இயங்குவது சிறப்பான பலன்களை கொடுத்திருக்கின்றது. பிறகு 2003ஆம் வருடம் காக்க காக்கா என்ற படம், ராகு சார்ந்த புதன் தான் அவருக்கு முதல் ஹிட். பெரிய ஹிட் என்றால் அது காக்க காக்கா தான் முதல் வெற்றி. அவர் சுயமாக ஃப்ரெண்ட்ஸ் நேருக்கு நேரெல்லாம் ஒரு கூட்டு நடிகராக இருந்தாலும் கூட சுயமாக அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இந்த காக்க காக்கா 2003ஆம் வருடம் ராகு சார்ந்த புதன். முன்பே குறிப்பிட்டிருந்தால் 9ஆம் இடம் அவருக்கு யோக பலன்களை வழங்கும் என்று. அதன் அடிப்படையில் இந்த ராகு புதன் அதிலிருந்தே அவருடைய வாழ்வில் ஒரு வெற்றிகரமான ஒரு கால சூழல் ஏற்பட்டது. 2006ஆம் வருடம் ராகு சுக்கிரனில் அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தார். 2006 செப்டம்பர் மாதத்தில் திருமணமும் செய்து கொண்டார். மற்றும் அந்த ராகு சுக்கிரன் காலகட்டம் திருமணம், காதல் வெற்றிகரமாக திருமணமாக அமைவதற்கு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. பிறகு பார்த்தோம் என்றால் 2012ஆம் வருடத்திற்கு மேல் தான் அவருக்கு இந்த குரு தசை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த குரு தசை அவருக்கு சற்று பின்னடைவுகளையும் கொடுத்திருக்கின்றது, சற்று ஏற்ற இறக்கங்களை அதிகமாக கொடுத்திருக்கின்றது. ராகு அளவுக்கு அவருக்கு குரு பலன்களை வழங்கவில்லை என்றே குறிப்பிட முடியும். ஏனென்றால் 2012 அந்த காலம்தான் குரு தசை ஆரம்பித்திருக்கின்றது. அவருக்கு 3 மற்றும் 7ஆம் இடம் சார்ந்து இயங்குவதனால், குரு என்றாலே நிதி சார்ந்து இயங்கக்கூடியவர். அதன் அடிப்படையில் நீங்களும் வெல்லலாம் 1 கோடி என்ற ஒரு தலைப்பில் ஆங்கரிங்காக ஒரு விஜய் டிவியில் தொகுத்து வழங்கியிருப்பார். அது 2012 அந்த காலகட்டத்தில் அது நடந்தது. பிறகு பார்த்தோம் என்றால் அவருடைய படங்கள் வரிசையாக வந்து ஜெய்பீம் 7ஆம் இடம் சார்ந்து இருப்பதனால் ஜெய்பீம் போன்ற படங்கள் எல்லாம் வந்தது. ராகு குரு சுக்கிரன் காலகட்டம் தான் 2020 அவருக்கு லக்னாதிபதி 11ஆம் இடம் வருகின்றார். அதன் அடிப்படையில் சூரியனை போற்று என்ற படத்தில் நடித்திருப்பார். இவ்வாறு பல்வேறு படங்களை நடித்துக் கொண்டிருக்கின்றார். தற்பொழுது ரிட்ரோ போன்ற படம் வந்தது. கருப்பு என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். கருப்பு என்று நடிப்பதற்கு காரணம் இப்பொழுது அவருக்கு குரு தசை முடியப் போகின்றது. அடுத்து சனி தசை ஆரம்பமாக போகின்றது. மற்றும் இனியுள்ள காலகட்டத்தில் அவர் இது போன்ற கருப்பு என்ற பெயர் வந்து சனிக்கு பிடித்த நிறம் கருப்பு தான். அதன் அடிப்படையில் இவ்வாறு தலைப்புகளும் ஓரளவு அவருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் இன்னும் அவருக்கு குரு தசை என்பது கிட்டத்தட்ட பார்த்தோம் என்றால் 2028 வரை குரு தசை இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் சனி தசை ஆரம்பமாகின்றது. இப்பொழுது அவருக்கு குரு சார்ந்த செவ்வாய் புத்தி இந்த ஆகஸ்ட் மாதத்துடன் முடியப் போகின்றது. அதற்கு அடுத்து குரு சார்ந்த ராகு புத்தி ஆரம்பமாகின்றது. ராகு ஓரளவு 2, 5 சார்ந்து இயங்கக்கூடியவர். ஓரளவு குடும்ப பின்னணி படங்கள், காதல் சம்பந்தப்பட்ட படங்கள் மற்றும் சமூகம் சார்ந்த படங்கள், அரசு அதிகாரம் சார்ந்த படங்கள், இது எல்லாமே அவருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாகவும், தொழில்நுட்பம் சார்ந்து இயங்குவது, புது முயற்சிகள் அனைத்தும் இவருக்கு வெற்றிகரமான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும் 2028 வரை. அதற்கு பிறகு சனி தசை ஓரளவு இவருக்கு அமோகமான பலன்களை வழங்கும். ஏனென்றால் இவருக்கு 4, 5ஆம் அதிபதி 9, 10 சார்ந்து இயங்குவது மிக மிக யோகம். அந்த கால சூழலில் 2028க்கு பிறகு இவருக்கு அரசியல் நடவடிக்கைகள்லாம் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் 4, 5ஆம் அதிபதி 9, 10 சார்ந்து இயங்குவது கலைத்துறை சார்ந்த நாட்டம் இருந்தாலும் கிட்டத்தட்ட அவர் 10ஆம் இடம் சார்ந்து இயங்குவதனால் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகளையும் அவர் சற்று ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு 2028க்கு பிறகு உண்டு. எப்பொழுதுமே அவருக்கு இந்த சமூகம் சார்ந்த ஒரு இயக்கம், நாட்டம் மற்றும் அரசியல் சார்ந்த ஒரு வகையான பின்புலன் இவருக்கு இயல்பாகவே இருக்கின்றது. அதை அவர் வெளிக்காட்டுவதற்கு சற்று தயங்குவார். சில கான்ட்ராவர்சிஸும் வருவதற்கு, ஏன்னா சூரியன் சனி சேர்ந்திருப்பதால் சில கான்ட்ராவர்சிஸும் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அவரால் அந்த சனி காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த ஒரு ஈடுபாடு அவர் மேற்கொண்டால் அவருக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதன் அடிப்படையில் என்று கூறுகின்றனர் என்றால் அவருக்கு லக்னாதிபதி 11ஆம் அதிபதி சூரியன் அவருக்கு 10ஆம் இடத்தில் வருகின்றார். மற்றும் சூரியன் சந்திரன் சார்ந்த பூரண பௌர்ணமி அமைப்பில் தான் இவர் பிறந்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் அரசியலில் ஈடுபட்டால் இவரால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கான ஜாதக அமைப்பையே இவர் பெற்றிருக்கின்றார். இவ்வாறு நல்ல ஒரு யோகம் பொருந்திய ஜாதகம். இவருக்கு தற்பொழுதுள்ள ஏற்ற இறக்கம் காரணமாக இருந்ததுக்கு இந்த குரு திசை தான் காரணம். குரு என்பது அவர் 3 மற்றும் 6ஆம் அதிபதி. குருவும் டிகிரி அடிப்படையில் 6ஆம் இடத்திற்கே இயங்குகின்றார். முழுமையாக 7ஆம் இடம் என்றும் சொல்ல முடியாது. அதன் அடிப்படையில் இப்பொழுது ஏற்ற இறக்கமாக உள்ள காலகட்டமாக அவருக்கு அமைந்திருக்கின்றது. இன்னும் 2028 வரையுமே சற்று ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். முழுமையான ஒரு அவருக்கு வெற்றி என்று குறிப்பிட முடியாது. ஆனாலும் இந்த சற்று முன்னேற்றமான பலன்கள் தென்படுகின்றன. ஆனால் 2028க்கு மேல் அவருக்கு வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமோகமாக இருக்கும். மற்றும் மக்கள் பணி, பொதுப்பணி, அரசு சார்ந்த தொழில் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் அவருக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் மற்றும் நிச்சயமாக இவரால் இதுபோன்ற கல்வி சார்ந்த தொண்டுகளில் மென்மேலும் மிகப்பெரிய புகழ்
உச்சத்தை அடைவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. இப்படி பல்வேறு யோகம் பொருந்திய ஜாதக அமைப்பையே சூர்யா அவர்கள் பெற்றிருக்கின்றார். இதுபோன்று ஜோதிடம் தொடர்பான பதிவுகளுக்கு என்னை பின்தொடரலாம். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.